இந்தியா உள்பட ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் விலையை சவுதி அரேபியா அதிரடியாக குறைத்துள்ளது. அதற்கு என்ன காரணம்? பாகிஸ்தானில் நடைபெற்ற கோர தாக்குதலுக்கு ஷியா சன்னி இஸ்லாமியர்கள் பிரச்சனைதான் காரணமா? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக அணு ஆயுத தடை சட்ட விவகாரத்தில் ஈரான் மீது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தெஹ்ரான் அணுசக்தி திட்டம் குறித்த ரகசிய பேச்சுவார்த்தை ஓமனில் நடந்தது. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த போதும் கூட சில மணி நேரங்களில் ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அது பற்றியும் பார்க்கலாம். முதலில் சவுதி அரேபியா தொடர்பானது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றாக சவுதி அரேபியா உள்ளது. இங்கு கச்சா எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை சார்ந்துதான் உள்ளது. இந்த நிலையில்தான் திடீரென இந்தியா உள்பட ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் விலையை குறைத்து வழங்க சவுதி அரேபியா முடிவு செய்துள்ளது. அதாவது சவுதி அரேபியா அரசுக்கு சொந்தமாக ஆரம்கோ நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனம் மார்ச் மாதத்துக்கான அரப் லைட் ரக கச்சா எண்ணெயின் விலையை ஒரு பேரலுக்கு 30 சென்ட் குறைத்துள்ளது. இந்த 30 சென்ட் என்பது 0.30 அமெரிக்க டாலர் ஆகும். இந்திய மதிப்பில் 25 ரூபாயாக உள்ளது. 2020ஆம் ஆண்டின் பிற்பகுதிக்கு பிறகு ஒரே நேரத்தில் இந்த அளவுக்கு விலை குறைந்துள்ளது இதுவே முதல் முறை. ஆனாலும் கூட இந்த விலை குறைப்பு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் விலை குறைப்பு நல்ல செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் உள்ளது. அதாவது உலக சந்தையில் தேவைக்கு அதிகமாக கச்சா எண்ணெய் கிடைப்பதை இது காட்டுகிறது. சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால் அதிக நாடுகளுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. 2024 சவுதி அரேபியா சீனாவுக்கு 47.9 பில்லியன் டாலரும், தென்கொரியாவுக்கு 29.5 பில்லியன் டாலரும், ஜப்பானுக்கு 28.7 பில்லியன் டாலருக்கும், இந்தியாவிற்கு 19.6 பில்லியன் டாலருக்கும் கச்சா எண்ணெயை விற்பனை செய்தது. இதனால் சவுதி அரேபியாவின் கச்சா எண்ணெய்க்கு ஆசிய நாடுகள் தான் முக்கிய மார்க்கெட்டாக இருக்கிறது. ஆனால் தற்போது ரஷ்யா சலுகை விலையில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு கச்சா எண்ணெய் விற்பனை செய்கிறது. இது போதாது என்று அமெரிக்காவும் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்துள்ளது. அது மட்டுமின்றி உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் கொண்ட வெனிசுலாவை அமெரிக்கா கட்டுப்படுத்தி அங்கிருந்து உற்பத்தியை உயர்த்தி உலக நாடுகளுக்கு வழங்க திட்டமிட்டு வருகிறது. இது சவுதி அரேபியாவின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை பாதிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இதனால் தான் தங்களிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் ஆசிய நாடுகளுக்கு சவுதி அரேபியா கச்சா எண்ணெய் விலையை அதிரடியாக குறைத்துள்ளது. அடுத்ததாக பாகிஸ்தான் தொடர்பானது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தின் புறநகரில் உள்ள ஷெர்ஷாத் டவுன் பகுதியில் தெர்லாய் இமாம் பர்கா என்ற மசூதி அமைந்துள்ளது. இது ஷியா இஸ்லாமியர்களுக்கான மசூதியாகும். இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமை தொழுகை மிகவும் முக்கியமானது. இந்த நிலையில்தான் நேற்று வெள்ளிக்கிழமை என்பதால் ஏராளமான இஸ்லாமியர்கள் மசூதியில் தொழுகைக்காக கூடினர். அப்போது திடீரென்று மசூதியில் பயங்கர சத்தத்தோடு வெடிகுண்டு சம்பவம் நடந்தது. இதில் 31 பேர் பலியாகி உள்ளனர். 160க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். பலரும் கை கால்களை இழந்துள்ளனர். இவர்களுக்கு அருகே உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதல்கட்ட விசாரணையில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதல் என்பது உறுதியானது. மசூதியின் நுழைவு வாயிலில் நின்ற ஒருவர் தன்னை தற்கொலைப்படையாக மாற்றி உடலில் கட்டியிருந்த குண்டை வெடிக்க செய்தது தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்காமல் இருந்தனர். கடைசியாக ISIS எனும் பயங்கரவாத அமைப்பு குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பொறுப்பேற்றிருக்கிறது. இதனை பாகிஸ்தானும் உறுதி செய்துள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தானில் ஜிஹாதி குழுக்களை கண்காணிக்கும் சைட் இன்டெலிஜென்ஸ் குழு கூட அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் சன்னி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். ஷியா இஸ்லாமியர்கள் குறைவாக உள்ளனர். பாகிஸ்தான் மக்கள் தொகையில் 89 முதல் 90% பேர் சன்னி இஸ்லாமியர்களாகவும் 10 முதல் 15% பேர் ஷியா இஸ்லாமியர்களாகவும் உள்ளனர். ஷியா இஸ்லாமியர்களை குறிவைத்து பாகிஸ்தானில் அவ்வப்போது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. ISIS பயங்கரவாத அமைப்பினர் ஷியா இஸ்லாமியர்களை எதிரியாக பார்த்து வருகின்றனர். ஈராக், சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்பட மத்திய கிழக்கு முழுவதும் சன்னி இஸ்லாமியர்களுக்கும் ஷியா இஸ்லாமியர்களுக்கும் இடையே பதற்றத்தை அதிகரிக்கும் பணியை ISIS பயங்கரவாத அமைப்பு மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக மத வழிபாடு அடிப்படையில் வெறியை தூண்டுகிறது.
தங்களின் நம்பிக்கைக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் என்று ஷியா இஸ்லாமியர்களை ISIS பயங்கரவாத அமைப்பு கருதுகிறது. மேலும் பாகிஸ்தான் உள்பட மத்திய கிழக்கில் ISIS அமைப்பினர் தங்களின் செல்வாக்கை விரிவுபடுத்த விரும்புகின்றனர். இதற்கு ஷியா இஸ்லாமியர்கள் தடையாக இருப்பதாக அவர்கள் கருதுகின்றனர். இதனால் ஷியா இஸ்லாமியர்களை குறிவைத்து ISIS பயங்கரவாத அமைப்பு பலமுறை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக ஷியா இஸ்லாமியர்களின் அடையாளத்தை ஒழிக்க வேண்டும், அவர்களின் வழிபாட்டு தலங்களை அழிக்க வேண்டும், சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ISIS பயங்கரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தி வருகிறது. உலகளவில் ஷியா இஸ்லாமியர்கள் குறைவாகத்தான் உள்ளனர். சன்னி இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக உள்ளனர். ஈரானில் அதிக அளவில் ஷியா மக்கள் உள்ளனர். இதற்கு அடுத்ததாக பாகிஸ்தானில் ஷியா மக்கள் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சன்னி இஸ்லாமிய நாடாக இருக்கும் பாகிஸ்தானில் ஷியா மக்களை அழிக்கும் வேளையில் ISIS பயங்கரவாத அமைப்பு ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில்தான் இஸ்லாமாபாத்தில் ஷியா மசூதியை குறிவைத்து ISIS பயங்கரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அடுத்ததாக அமெரிக்கா ஈரான் தொடர்பானது. அமெரிக்கா ஈரான் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என்ற ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மிக முக்கியமான ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடந்தது. முன்னதாக துருக்கியில் நடைபெறுவதாக இருந்த இந்த பேச்சுவார்த்தை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியின் கோரிக்கை காரணமாக ஓமனுக்கு மாற்றப்பட்டது. மஸ்கட் சர்வதேச விமான நிலையம் அருகே பிரம்மாண்டமான அரண்மனையில் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இதில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையில் குழுவினர் முதலில் பேச்சுவார்த்தைக்காக அரண்மனைக்கு வந்தனர். அவர்கள் ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபதர் அல் புசைதியை சந்தித்து பேசினர். இதனையடுத்து சிறிது நேரத்திலேயே அமெரிக்க தூதுக்குழுவினர் வந்தனர். அமெரிக்க அதிபரின் மருமகன் மற்றும் மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்ஸ்காஃப் ஆகியோர் இந்த முக்கிய பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். சுமார் 1.5 மணி நேரம் இந்த மீட்டிங் நடந்தது. கூட்டத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து விவாதித்துள்ளனர். ஈரானின் அணு உலைகள் மற்றும் தொழில்நுட்ப விவகாரங்கள் பற்றி மீண்டும் முறைப்படியான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்காகவே இந்த சந்திப்பு நடந்துள்ளது. பேச்சுவார்த்தை முடிவில் நிலையான பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட 2 நாடுகளும் உறுதியேற்றன. அதற்கான தகுந்த சூழலை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பணிகளை ஓமன் அரசு செய்து வருகிறது. 2 நாடுகளும் இறங்கி வந்துள்ளதால் வளைகுடா பகுதியில் விரைவில் அமைதி திரும்பும் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக முடிந்த சில மணி நேரங்களில் ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளை வேறு அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் இந்திய நிறுவனம் உள்பட 15 நிறுவனங்கள், 14 கப்பல்கள் மீது புதிய பொருளாதார தடைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களை ரகசியமாக மற்ற நாடுகளுக்கு இந்த நிறுவனங்கள் மற்றும் கப்பல்கள் கடத்தியதாக கூறி அமெரிக்கா இந்த தடையை அறிவித்துள்ளது. இதில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த எலிவேட் மரைன் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு தனியார் நிறுவனம் மீதும் பொருளாதார தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. Subscribe to One India and never miss an update.